நீங்கள் வந்து நோட்டில் நம்பர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை நம்ம வந்து அதை டேட்டூவாக போட்டுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த காற்றுல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது என்ன லாஜிக்? அது எப்படி அது காற்றுல எழுதும் போது எப்படி இருக்கட்டும்? ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குமே எந்தெந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த ஏர் எலிமெண்ட்டை வந்து சர்டன் நம்பர்ஸ்னால நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும், அதனால நம்ம அதை சொல்கிறோம். அது அந்த அந்த ஏர் எலிமெண்ட்டோட விஷயங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அண்ட் மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்கு இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ், நிறைய பண்ணும். நீங்கள் அவங்கவுங்களோட பேரை வந்து மந்திரமாக சொல்லுங்க அப்படின்னு. மந்திரம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமி கும்பிடும் போது சொல்கிற விஷயங்கள் தான். நம்ம பேரை எப்படி நம்ம மந்திரமாக வந்து சொல்ல முடியும்? நான் கடவுள் அப்படின்றது நாம் வந்து ஒரு கடவுளை தேடி போகிறோம் அப்படின்றது. கடவுளை நம்ம எந்த வடிவத்தில் பார்க்குறோம் அப்படின்னா உருவ வடிவத்தில் பார்க்குறோம், அல்லது உருவம் அல்லாத வடிவத்தில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு இடத்துல தேடுறோம். ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தேடும்போது எதையோ ஒரு விஷயத்தை தேடுறோம் இல்லையா, அது இங்கேயே இருக்கு. இஃப் யூ ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் செல்ஃப், நீனே வந்து உனக்கு உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீ சொல்லுன்னு சொல்றதை உனக்கு அது இட் கிவ் அ கைண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு கிரேட் கான்ஃபிடன்ஸ் இட் கிவ். எல்லா பேருமே கடவுள் பேராக தான் இருக்கு நம்மளோடதுல. ஸோ அப்போ அந்த கிருஷ்ணானா நம்ம வந்து ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் டைரக்ட்லி இன் தி மிரர் வித் ஃபுல் ஃபோக்கஸ் and start believing yourself as God அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சுஜாவரணியே நமக அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அது நான் மிரரை பார்த்து நான் அவ்வளவுதான். பட் யூ ஹேவ் டு நாட் ஜஸ்ட் லைக் சேயிங் இஸ் நாட் எனஃப். ஆமா, நம்ம சேயிங் இஸ் அப்படி நம்ம வந்து சும்மா ஒரு சுவாமியை பார்த்துட்டு இப்படி கையை போடல. யூ ஹேவ் டு கெட் கனெக்டட். ஃபார்ச்சுனா வந்து இந்த ரோமன் காடஸ் ஜென்ரலி அவங்க யோதிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணால் போரும். அதுக்கு சர்டன் மந்த்ராஸ் கூட நமக்கு வந்து மகாலட்சுமிக்கு கூட ஏகப்பட்ட மந்த்ராஸ் பீஜாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஃபார்ச்சுனாவுக்கு வந்து பார்த்தோம்னா வெறும் இதுதான், லைக் லேமேன் ஷபர் மந்த்ரான்னு சொல்லுவோம். ஷபர் மந்த்ரான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் சாலிசாலாம் கேட்டிருப்பீங்க. அனுமன் சாலிசாலாம் ஷபர் மந்த்ரா தான். இந்த ஷபர் மந்த்ராங்கிறது வந்து பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி இருக்கும். அனுமன் சாலிசாவே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதை மந்திரமாக நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். இந்தியாவில் ஷபர் மந்த்ரா, அதுவும் நார்த் வெஸ்ட் ரீஜியன்ஸ்லாம் போனோம்னா தட் இஸ் அனுமன் சாலிசானா அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த ஃபார்ச்சுனாவை பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்மளுடைய மைண்ட். அப்படி நம்ம பிரெயின் அப்படின்னு என்ன ஆகும்னா மைண்டும் சரி பிரெயினும் சரி அதை ஈஸியாக நமக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வைக்கும். அந்த ஒரு குவிக் ரெமெடி மாதிரி ஃபார்ச்சுனாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட்குள்ளே மேபி ஒரு 6 months or 1 year நல்ல கனெக்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு இவங்களை விடவே முடியாதுன்னா அவங்கள பாட்டுக்கு அவங்கள பண்ணிக்கலாம். ஃபேரி காட் மதர் வந்து இந்த ஃபேரி திங்ஸ் எனக்கு வந்து சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் எனக்கு எப்படியாவது நடந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு இருக்குது, அது நான் லைஃப்பில் இந்த பீரியடுக்குள்ளே எனக்கு அச்சீவ் பண்ணி ஆகணும்னா அதுக்கு ஷி வில் ஹெல்ப் ஃபேரி காட் மதர். ஓகே, இந்த நியூ இயரில் இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னா அவங்கள நம்ம நினச்சிக்கணும். எஸ், ஸோ அதுக்கு வந்து ஃபேரி காட் மதர் வந்து ஷி ஹெல்ப்ஸ் அ லாட். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். நீங்கள் வந்து நோட்டில் நம்பர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை நம்ம வந்து அதை டேட்டூவாக போட்டுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த காற்றுல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது என்ன லாஜிக்? அது எப்படி அது காற்றுல எழுதும் போது எப்படி இருக்கட்டும்? காற்றுல எழுதுறதுன்றது நம்ம நிறைய ஏரில் சிம்பிள்ஸ் பண்ணுவோம், அதேமாரி நம்ம வாட்டர்லாம் சிம்பிள்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஏரில் சிம்பிள்ஸ் பண்ணுறது இதெல்லாமே எலிமெண்ட் பேஸ்டாக நம்ம வந்து பேபிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த இதுவுமே பாருங்களேன், உங்களுக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மைண்டில் கனெக்ட் ஆகும். இப்போ குழந்தைங்க வந்து ஒரு வரைகிறதெல்லாம் இப்படி பண்ணும் பாருங்க. நிறைய பேர் இப்போவே பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு சிம்பிள் காட்டும்போது இந்த சிம்பிள் அடிக்கடி காட்டுறாங்க, இல்லை இப்படி காட்டுறாங்க. முதல்ல இப்படி காட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ஏதாவது விரலை வச்சே மடக்கி காட்டுறாங்க. ஸோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த சிம்பிள், அந்த பர்டிகுலர் சிம்பிள் ஆர் நம்பர், அந்த நம்பரோட அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி, அந்த ஹீலிங் இது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும், பயங்கர ஸ்ட்ராங்காக பதியும். நான் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அது ஏர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனால ஏர் எலிமெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம், வாட்டர் எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஆகாஷா எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏர் எலிமெண்ட் ஆர் ஆகாஷா எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூசேஜ் வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நம்பர்ஸ்ன்றதுனால நம்ம வந்து காற்றுல இப்படி எழுதுறோம், அல்லது நம்ம தண்ணியில் கூட எழுதுறோம். தண்ணியில் எழுதும்போது நான் திட்டு வாங்கியிருக்கேன். பீச்சில் போகும்போது நான் இஷ்டத்துக்கு எழுதுவேன், அப்போ அம்மா திட்டுவாங்க, இல்லை கூட வந்தவங்க எழுது ஏன் தண்ணியில் எழுதாது, காற்றுல எழுத என்ன பண்ற, பைத்தியம் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்க, பண்ணாத அப்படின்வாங்க. பட் இது எனக்கு புதுசாக இருக்கு. அது இது எலிமெண்ட் பேஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எலிமெண்ட் பேஸ்னா அப்போ நெருப்பில் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் அது அப்புறம் நமக்கு கை போயிடும். அது அதுக்கு அந்தந்த விஷயம் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குமே எந்தெந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த ஏர் எலிமெண்ட்டை வந்து சர்டன் நம்பர்ஸ்னால நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால நம்ம அதை சொல்றோம். அது அந்த அந்த ஏர் எலிமெண்ட்டோட விஷயங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அண்ட் மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்கு இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ். நிறைய பண்ணும், நல்லா ஒர்க் ஆகும். அது மாதிரியான விஷயத்துக்கு இந்த மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் சும்மாவே அவங்களாம் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயத்துக்கு அது நல்லா ஒர்க் ஆகும். வாட்டர்ல வந்து தரையில் எழுதுற மாதிரி இல்லாமல் வாட்டர்லயே நம்ம வந்து எழுதுறது. ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு அகைன் வந்து நான் இப்போ சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னா எவ்ரிதிங் நம்ம யூனிவர்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல இருக்கு. இதுதான். ஸோ இதுதான் அதோட மீனிங் இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா நாம அந்த உள்ளுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய சர்டன் திங்ஸ், நமக்கு யூனிவர்ஸ்ல என்ன இருக்கோ சர்டன் திங்ஸை நம்மளுக்குள்ள அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்றோம். இதுதான் இதோடைய சூட்சமம். என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் மெத்தட் தான் இது. பட் நம்ம இது சில பேருக்கு இதை பத்தி ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து they will not even try, they are not prepared, they are ignorance னு சொல்லுவேன் நான். they are not innocence, they are ignorance, they don't want to try anything. ஸோ அவங்களுக்கு வந்து எதோ வந்து பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம உண்மையான நம்புறாங்க. நிறைய நியூஸஸ் வருது, நிறைய விஷயம் வருது, அதுக்கு பின்னால் எவ்வளவோ விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம நம்புகிறோம், ஏதாவது ஒரு விஷயமா அப்படியே நம்ம கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இது நம்ம சாதாரண விஷயம். அதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்ம ஸ்கெப்டிக்கலாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பற்றி பேசுகிறதோ அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதோ நமக்கு தான் அது ஆபத்தே தவிர, நமக்கு கஷ்டம், நமக்கு வேலையாகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அது சொல்கிறவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது இல்லையா? ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கேன், நீங்கள் அவங்கவுங்களோட பேரை வந்து மந்திரமாக சொல்லுங்கள் அப்படின்னு. மந்திரம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமி கும்பிடும் போது சொல்கிற விஷயங்கள் தான். நம்ம பேரை எப்படி நம்ம மந்திரமாக வந்து சொல்ல முடியும்? இதுதான் இப்போ நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறோம் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மினா என்ன? நானே கடவுள், நானே பிரம்மன், ஐ ஆம் த கிரியேட்டர். ஓகே இல்லையா? நானே ஐ ஆம் த கிரியேட்டர், ஐ ஆம் எவ்ரி திங் அப்படின்றது. பட் அந்த பிரம்மன் அப்படின்ற ஒரு தன்மை அப்படின்றது என்னன்னா அது ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அந்த பிரம்மன் அப்படின்ற ஒரு விஷயம் அல்லது பிராமின் என்று சொல்லக்கூடிய விஷயம், இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான், நாட் மச் டிஃபரன்ஸ். அந்த ரியலைசேஷன் அப்படின்னு, அந்த ரியலைசேஷன் இருந்தால் தான் எய்தர் தே கேன் பி அ பிராமன் ஆர் தே கேன் பி அ பிரம்மன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பர்த் தே கேனாட் பி அ சர்டன் ஒரு ஹை பொசிஷன் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த பிரம்மன் அப்படின்ற தன்மை வந்து அந்த ஒரு நியூ கைண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்துன்னு வந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு என்லைட்டன்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்றது தான் அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு. அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம எடுத்துட்டோம்னா நானே கடவுள் என்று சொல்லக்கூடியது இல்லையா? நான் கடவுள் அப்படின்றது. அப்போ நான் கடவுள் அப்படின்றது நாம் வந்து ஒரு கடவுளை தேடி போகிறோம் அப்படின்றது. கடவுளை நம்ம எந்த வடிவத்தில் பார்க்குறோம் அப்படின்னா உருவ வடிவத்தில் பார்க்குறோம், அல்லது உருவம் அல்லாத வடிவத்தில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு இடத்துல தேடுறோம். ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தேடும்போது எதையோ ஒரு விஷயத்தை தேடுறோம் இல்லையா? அது இங்கேயே இருக்கு. ஸோ அது அங்கேயே இருக்கு அப்படின்னும் போது இஃப் யூ ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் செல்ஃப், நீனே வந்து உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீ சொல்லுன்னு சொல்றத உனக்கு அது இட் கிவ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு கிரேட் கான்ஃபிடன்ஸ் இட் வில் கிவ். பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இட் வில் கிவ். இட் வில் ஸ்டார்ட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம எப்பவுமே இல்லையா? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி கடவுளை நம்மள்கிட்டேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மக்கிட்டேருந்து கடவுளை பார்க்க ஆரம்பிச்சாதான் உண்மையான கடவுள் அப்படின்ற ஒரு தன்மை என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அந்த கடவுள் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்? நமக்கு எல்லா ஃபீல் ஒரு கடவுள் என்ன இஸ் நத்திங் பட் லவ் இல்லையா? கடவுள் இஸ் லவ், கம்பேஷன், கம்பேஷனேட், இஸ் அன் எம்பத். கரெக்டா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான தன்மை நமக்கு வந்துருதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு அந்த ஒரு எல்லாமே நம்மளால இன்னொரு இன் அதர் வேர்ட்ஸ் நாட் ஃபிலசாபிக்கலி, இன் அதர் வேர்ட்ஸ், மேஜிக்கல் வேர்ட்ஸ். கடவுள் என்ன எது நினைச்சாலும் நம்மளுக்கு கொடுக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். கரெக்டா? ஸோ என்ன வேணா பண்ண முடியும் அப்படின் போது அப்போ நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு யூ ஹவ் டு ஸ்டார்ட் சப்கான்ஷியஸ்லி யூ ஆர் கிவிங் அ கமாண்ட் தட் யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் கிரியேட் மேஜிக்ஸ் இன் யுவர் லைஃப்.
இன் அதர்ஸ் லைஃப். அதுதான் சொல்கிறது. அப்போ நம்ம வந்து ஒரு நேம் இப்போ வந்து கிருஷ்ணா அப்படின்னு வச்சுட்டானா, கிருஷ்ணா இஸ் எல்லா பேருமே கடவுள் பேராக தான் இருக்குது நம்மளோடதுல. ஸோ அப்போ அந்த கிருஷ்ணானா நம்ம வந்து ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் டைரக்ட்லி இன் தி மிரர் வித் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் செல்ஃப் ஆஸ் காட் அப்படின்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சுஜாவரணியே நமக அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அது நான் மிரரை பார்த்து நான் அவ்வளோதான். பட் யூ ஹவ் டு நாட் ஜஸ்ட் லைக் சேயிங் இஸ் நாட் எனஃப். ஆமாம், நம்ம சேயிங் இஸ் அப்படி நம்ம வந்து சும்மா ஒரு சுவாமியை பார்த்துட்டு இப்படி கையை போடல. யூ ஹவ் டு கெட் கனெக்டட். யூ ஹவ் டு கெட் கனெக்டட் வித் த எனர்ஜி. அது நம்ம வந்து we have to start seeing it. இது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் சீரியஸ் பீப்புள் வில் டேக் தட் பிகாஸ் I've been giving too much of explanations and remedies and everything for the past 17 years. ஸோ அப்போ மோர் தென் 15 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை அப்படி சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். குருஜி, இப்போது அந்த கனெக்ஷன்றது எந்த மாதிரி டைமில் இப்போ நிறைய பேர் வந்து சும்மாவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கனெக்டே ஆகலைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கனெக்ஷன் எப்படி கனெக்ட் ஆகும், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம இப்போ யோகாவில் உட்காரணும் அப்படின்னா நிறைய பேர் யோகா கிளாஸ் போகிறவங்களே சொல்லுவாங்க, யோகா பண்ணுறோம் சைலண்ட்டாக இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த ஞாபகம் அந்த ஞாபகம் எல்லாம் மைண்டுக்குள்ளே வருது, டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன் அப்படின்னு. இந்த கனெக்ஷன் அப்போது நம்ம எப்படி இருக்கணும், இதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் நம்ம போகணுமா? அது வந்து இனிஷியலாக பெட்டர். நம்ம மெடிடேஷன் யோகா இப்படி நீங்கள் யோகா கூட இப்போ வந்து குரூப் யோகாஸ் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. மெடிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இனிஷியலி நமக்கு தனி இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பார்ப்போம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஸ்வாமித்திரர்லேருந்து நிறைய முனிவர்கள் எல்லாமே வந்து மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா காட்டை தேடி, அப்போ காடு தான் எல்லாமே இருந்தது, அதுலேயுமே செக்லூடட் பிளேஸுக்கு போனாங்க. காரணம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணை திறந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இனிஷியல் ஸ்டேஜுங்கிறது. அது அந்த ஒரு மாஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க, மென்டார்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லும்போது கண்ணை மூடிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணணும், கண்ணை மூடி தியானம் பண்ணணும்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நமக்குள்ளே நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நாட் அவர் பாடி ஆர் மைண்ட் ஆர் சம்திங் லைக் தட். நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுனாலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம அந்த இதில் பார்க்குறோம், நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் அட் த சேம் டைம் கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை திறந்து நம்ம பார்த்துட்டே இருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்க, யூ வில் கெட் கனெக்டட். ஒன்லி 1 minute. ஓகே, வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், நோ சவுண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணாடியவே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யூ வில் ஸ்டார்ட். அனதர் ஒன் மெத்தட் இஸ் ஆல்சோ தேர். எழுதணும்னு நினைக்கிறீங்கனாலுமே இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் அதாவது ஒன்லி ஃபார் மணி. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒன்லி ஃபார் மணி. ஆனால் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நான் மந்திரம் சொல்லுங்கிறது இட் வில் கிவ் டூ மெனி ரிசல்ட்ஸ். அது வந்து அன்லிமிட்டெட், இன்ஃபினைட். இந்த மணி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வி ஹவ் டு ரைட் ஸ்ட்ரீம். ஆமாம், SHREEM, ஸ்ட்ரீம் மந்த்ரா சுஜாதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுஜாதா ஸ்ட்ரீம். ஓகே, சுஜாதா ஸ்ட்ரீம். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டும் இருக்கலாம். ஆனால் இது எழுதினா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் எழுதுறது. டெய்லி ப்ளூ பென், யூஸ் ஒன்லி ப்ளூ பென். ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அன்ரூல் நோட்டாக இருக்கணும். நோ அப்டக்கல்ஸ் போட்டு இருக்கக்கூடாது. அப்படி அது எனர்ஜி பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ நம்ம வந்து சுஜாதா ஸ்ட்ரீம் அப்படி எழுதிட்டே இருக்கீங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தென் ஸ்டார்ட் சீயிங் த ரிசல்ட்ஸ். வெரி சூன் யூ ஸ்டார்ட் சீயிங் த ரிசல்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து சொல்லும்போது இந்த மந்த்ரா வந்து ஆக்சுவலாக மகாலட்சுமியோடைய மந்த்ரா. ஸ்ரீமின்னாலே மகாலட்சுமி தான். அப்போ நம்ம மகாலட்சுமி அம்மாவை துணைக்கு கூப்பிட்டுக்கிறோமே தவிர நாம மகாலட்சுமி ஆயிடல. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பொலிட்டீஷியன்ஸோ யாராவது ஃபேஸை கூட வந்து பார்த்தோம்னா பெருமாளோட ஃபேஸுக்கு பதிலாக அவரோட ஒட்டியெல்லாம் வச்செல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம வந்து வி ஆர் நாட் டூயிங் எனி திங். நம்ம 2 மந்த்ராவை போட்டுக்கிறோம். மேபி இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் அல்லது ஃபினான்ஷியல் அபுண்டன்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம சுவாமியை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டாடலாம். ஸோ அதனால குருஜி, இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ பார்த்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் ஃபார்ச்சுனா அப்படின்ட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க. ஃபார்ச்சுனானா என்ன? அந்த வீடியோலேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க,
இஃப் ஐம் நாட் ராங் ஃபேரி காட் மதர் அப்படின்னு மென்ஷன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இல்லை, ஃபார்ச்சுனா வந்து நான் வந்து ஆக்சுவலாக முதலியவே கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ச்சுனா நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு கொடுத்தது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருக்கிறதுங்கிறது இந்த ஃபேரி காட் மதர்ங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வீடியோ, நாட் த சேம். அது வந்து இந்த ஃபேரி காட் மதர் அவங்களுமே வந்து ஷீ இஸ் அன் ஏஞ்சல்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா மேஜிக்கல் என்டிட்டின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபார்ச்சுனாவுமே அப்படி தான். ஃபார்ச்சுனா இஸ் அ காடஸ், ரோமன் காடஸ். நம்ம இங்கே மகாலட்சுமிக்கு நம்ம வந்து இந்து காடஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க வந்து ரோமன் காடஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா ஒரு இதுவுமே கொடுப்பாங்க. இதில் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் மேபி உங்களுக்கே கேட்க நிறைய தோணலாம், மகாலட்சுமி தான் இருக்காங்களே அப்புறம் எதுக்கு ஃபார்ச்சுனா கிட்ட போகணும் அப்படின்னு. ஸோ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமிக்கு தேர் ஆர் சர்டன் பிரின்சிபல்ஸ் ஆர் தேர். நாம் அந்த படி தான் நம்ம வந்து வழிபடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. ஃபார்ச்சுனா அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்பொழுது அந்த மாதிரி எதுவும் பெரிய பிரின்சிபல்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்றது ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம், சிலர் வந்து சில தெய்வம், நான் வந்து யூஸ்வலாக சொல்லுவேன், சிவன் வந்து பார்த்தோன்னா அவர் யார் என்ன ஏதுன்னு யோசிச்சு கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுத்துருவார். அவன் எவ்வளோ அரக்கனாக இருந்தாலும் அவனுக்கும் கொடுத்துருவார், அவனே அவரோட தலையில் கை வைப்பான். ஆனால் நாராயணர் வந்து நிறைய கொடுக்குற தெய்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நாராயணர் வந்து பார்த்தோன்னா சோதிச்சு அவன் வந்து கரெக்டான ரைட் பர்சன் தானான்னு பார்த்து தான் கொடுப்பார். அப்படி இல்லாமல் கொடுத்தாருனா அது எப்போ போகணுமோ அப்போ போகும். ஸோ அதுதான் அப்படி இருக்குமே தவிர அவர் வந்து நாராயணர் ஹில் நாட் ஜஸ்ட் லைக் தட் கிவ் டு எவ்ரிபடி. நிறைய பேர் திருப்பதியில் போனால் அப்படியே வந்துடும், திருப்பதி அப்படிலாம் இல்லை. திருப்பதி இஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ், எவ்ரிபடி ஷுட் கோ. ஆனால் அதனால மட்டும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு தியரி இருக்கு இல்லையா, நீங்களே எவ்வளவோ சிவன் பார்த்துருப்பீங்க, யார் அரக்கன் வந்து தவம் பண்ணாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு உடனே என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார் அவர். அந்த மாதிரி இதில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஃபார்ச்சுனா மகாலட்சுமிக்கும் சேம் திங் அப்ளைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமியோட எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அவங்க விஷ்ணு கூடயே ஒரே எப்பவுமே கூடயே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மூவிங் எனர்ஜி. அவங்களுடைய தன்மையானவள் லக்ஷ்மி அப்படின்ற ஒரு தன்மையானது எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கக்கூடிய தன்மை. அதனால் ஒரே இடத்துல ஸ்திரமாக இருக்கக்கூடாது. அவள் இருக்க மாட்டாள், அவள் அங்கங்கே போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாள். ஸோ பட் ஃபார்ச்சுனா இஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு புரியுறதா? ஃபார்ச்சுனா அப்படின்றது வந்து இந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து யாராவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பண்ணும்பொழுது வேற எதுவும் நினைக்கல அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் ஃபாரினர்ஸு இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அந்த இஸ்கான் இதில் இருக்குல்ல, அதில் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு சில டிவோஷன், அவங்களோட ஒரு சில மந்த்ரா சாண்டிங் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரினர் சாண்டிங் இந்து மந்த்ராஸ் எல்லாம் போட்டோம்னா வரும். அவங்க பண்ணாலாம் நம்மளால அப்படி பண்ண முடியுமான்னு டவுட் வரும், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரெயின் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். புது விஷயத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணி அதை ரொம்ப ஃபோக்கஸ் ஜாஸ்தி கொடுக்கும் நமக்கு. பார்த்தோன்னா அதனால தான் ஒருத்தவங்க புதுசாக மாறி போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஈஸியாக வந்து அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காகவுமே நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்மளோட டிசைன் அப்படி அதனால அந்த மாதிரி நம்ம மாறி மாறி போயிட்டே இருக்கும் அப்படின்னும்போது ஃபார்ச்சுனா வந்து இந்த ரோமன் காடஸ் ஜென்ரலி அவங்க யோதிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணால் போகும். அதுக்கு சர்டன் மந்த்ராஸ் கூட நமக்கு வந்து மகாலட்சுமிக்கு கூட ஏகப்பட்ட மந்த்ராஸ் பீஜாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஃபார்ச்சுனாவுக்கு வந்து பார்த்தோம்னா வெறும் இதுதான், லைக் லேமேன். இப்போ ஷபர் மந்த்ரான்னு சொல்லுவோம். ஷபர் மந்த்ரான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் சாலிசாலாம் கேட்டிருப்பீங்க. அனுமன் சாலிசாலாம் ஷபர் மந்த்ரா தான். இந்த ஷபர் மந்த்ராங்கிறது வந்து பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி இருக்கும். அனுமன் சாலிசாவே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ நோ ஹிந்தி லைக் இதுன்னு தரனா அது இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி இன் ஹிந்தி, பட் அது மாதிரி தான் வரும், பேசுகிற மாதிரி இருக்கும். அதை மந்திரமாக நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். இந்தியாவில் ஷபர் மந்த்ரா, அதுவும் நார்த் வெஸ்ட் ரீஜியன்ஸ்லாம் போனோம்னா தட் இஸ் அனுமன் சாலிசானா அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும் அனுமன் சாலிசான்றது. ஸோ அப்போ அதுவே ஷபர் மந்த்ரா தான். ஸோ அப்போ இந்த ஷபர் மந்த்ரான்றது என்னென்னா இந்த பர்டிகுலர்லி ஃபார் ஃபோக், நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஃபோக் பீப்புள் கொடுத்ததுன்னு வச்சுப்போம். ஃபோக் பீப்புள் அவங்க நிறைய விஷயத்த மந்திரமாக கொடுத்தது. நான் வந்து நம்ம பேரே நமக்கு மந்திரம் தான் அப்படின்னு சொன்னேனோ அதுதான். அந்த பேரை தான் நம்ம பேரை, நம்ம அம்மா பேரை, நம்ம குழந்தை பேரை தான் அடிக்கடி எல்லாத்தையும் விட அதிகமாக நம்ம கேட்குறோம். கரெக்ட். அதையுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்ச்சுனாவை பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு, நம்ம பிரெயின் அப்படின்னு என்ன ஆகும்னா மைண்டும் சரி பிரெயினும் சரி அதை ஈஸியாக நமக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வைக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா எந்த விஷயமா, நாட் ரிலீஜன் ஐ எம் டாக்கிங் அபவுட், எனி திங் நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபேனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரொம்ப உக்ரகமாக இருப்பாங்க. அவங்கள விட
அப்போ யூஸ்வலாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள விட பயங்கர உக்ரகமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க இதெல்லாம் டேர்ம்ஸ் இப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் டேல இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படின்னு ஓவர் டூ பண்ணுவாங்க அவங்களுக்கு. அப்படியே எல்லாத்தையும் நானே எடுத்து போட்டு செய்கிறேன் அப்படின்ற பயங்கர ஒரு இது வேகமாக இருக்கும். அது 1 வருஷம் கழிச்சு போயிடுன்னு வைங்க. பட் அது மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு குவிக் ரெமெடி மாதிரி ஃபார்ச்சுனாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட்குள்ளே மேபி ஒரு 6 months or 1 year நல்ல கனெக்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு இவங்களை விடவே முடியாதுன்னா அவங்கள பாட்டுக்கு அவங்கள பண்ணிக்கலாம். அதுக்காக மகாலட்சுமி வழிபாடை வந்து நிறுத்தவே கூடாது. அதெல்லாம் வந்து ஷீ கிவ்ஸ் so many other things. அது வேறு விஷயம். பட் ஃபார்ச்சுனாக அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபேரி காட் மதர்னு கேட்டிங்கல்ல, அவங்க வந்து பேர்லேயே இருக்கிற மாதிரி ஷீ இஸ் அ ஃபேரி ஏஞ்சல். ஃபேரி ஏஞ்சல் அப்படின்னும் போது பார்த்தோம்னா மேஜிக்கலாக சில விஷயம்லாம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார்ச்சுனாக வந்து பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் லக், ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் மணின்னு எடுத்துக்கலாம். நாட் ஃபார் கேம்பிளிங் அண்ட் குவிக் மணி. குவிக் மணி அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம வெளியிலாம் போய் தேட வேண்டாம். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. இவங்க ஃபேரி காட் மதர் அப்படின்னு எதுக்கு இதை சொன்னீங்கன்னா, whenever I say about some quick money or something like that, immediately I'll start getting comments from Singapore, Malaysia, even US, Canada, ஸ்ரீலங்கா பர்டிகுலர்லி. உடனே வந்து கேன் ஐ டேக் அ லாட்ரி, கேன் ஐ யூஸ் இது கேசினோ போகலாமா, ஏதாவது நம்பர் சொல்லலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டி நம்ம வந்து அதை விட்டு வெளில வந்துடணும். அப்போ தான் நமக்கு இதுலேருந்து வர ரியல் ஒரு ஃப்ரூட் வந்து நமக்கு வி கேன் ஏபிள் டு டேஸ்ட். ஃபேரி காட் மதர் வந்து இந்த ஃபேரி திங்ஸ் எனக்கு வந்து சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் எனக்கு எப்படியாவது நடந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு இருக்குது, அது நான் லைஃப்பில் இந்த பீரியடுக்குள்ளே எனக்கு அச்சீவ் பண்ணி ஆகணும்னா அதுக்கு ஷி வில் ஹெல்ப் ஃபேரி காட் மதர். ஓகே, இந்த நியூ இயரில் இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னா அவங்கள நம்ம நினச்சிக்கணும். எஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபேரி காட் மதர் வந்து ஷி ஹெல்ப்ஸ் அ லாட். ரொம்ப நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா, ஃபார் ஒரு I do so many சாதனாஸ்னு வச்சுக்கோங்க, வித் மந்த்ராஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஐ யூஸ் டு கிவ் மை ஓன் மந்த்ராஸ். நிறைய ஒரு 10-15 வருஷமாகவே அது கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மந்த்ரா எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக ஃபார் ஆறுமுகம், தட் இஸ் முருகன். அவருக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு 2014 அண்ட் ஒன்ஸ் 16 ஒன்ஸ் கொடுத்தோம், பிளாக்லேயுமே ஃபேஸ்புக்லேயுமே எல்லாம். அப்புறம் எவ்ரிபடி ஆஸ் as I already told you, everybody started copying it and saying it as their own mantra. அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபேரி காட் மதர் அப்படின்றது நம்ம ஒரு மந்த்ரா அப்படின்னும்போது நம்ம அந்த ஃபேரி காட் மதரை நான் வந்து ஒரு இமேஜாகவே அவங்களோட இமேஜ் வடிவம் தெரியும். இங்க கூட நான் வச்சு ஒரு தடவை வேற ஒரு டாக்டர் about to ask you, இப்போ இந்த ஃபேரி காட் ஃபார்ச்சுனாக்கு இமேஜஸ் இருக்கு. ஃபேரி காட் மதருக்குமே வந்து அவங்க எல்லாம் நம்ம வீட்ல வச்சு நம்ம வந்து வழிபடலாமா? தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். See, இப்போ மகாலட்சுமிக்கு ஐகோனோகிராஃபி தான். நீங்க உங்களுக்கு do you believe in ஷிர்டி சாய்பாபா? கண்டிப்பா இல்லையா? ஷிர்டி சாய்பாபாவோட ஒரிஜினல் இமேஜ் பாத்திருக்கீங்களா? ரொம்ப பழசு, நான் சர்க்குலேட் ஆனத பாத்திருக்கீங்களா? வித் ஸ்குவிண்ட் ஐஸ். ஆமா, ஸ்குவிண்டட் ஐ, ஓல்ட் பிக்சர். இட்ஸ் கொஞ்சம் blurrா இருக்கும், கிளியரா இருக்காது. பாத்திருக்கீங்களா? பின்னாடி ஒரு 4-5 பேர் நிக்கிற மாதிரி. எஸ் எஸ். have you gone to ECR ஈஞ்சமக்கம் டெம்பிள்? ஆமா, நான் போயிருக்கேன். அங்க பாபா எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரு இல்லையா? நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு அழகா இருப்பாரு இல்லையா? செமையா அழகா இருப்பாரு இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ ஓஎம்ஆர்லயுமே வந்து ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல லாஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் ஈசிஆர்ல ஒரு பெரிய ஒரு டெம்பிள் ஒன்று ஷிர்டி பாபா டெம்பிள் இருக்கு. அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தோன்னா அவர் வேற மாதிரி ரொம்ப, அவருமே எல்லா பாபாவுமே ஒரே மாதிரி இருப்பார் இல்லையா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இது நம்ம வேற மாதிரி பார்த்தோமே அப்படின்னு தோணுமா இல்லையா? அதுதான். ஸோ அப்போ நமக்கு மைண்டில் ஆல்ரெடி, ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு மனசில் தங்கிச்சுன்னு சொல்லுங்களேன். எனக்கு டு பி வெரி ஹானஸ்ட், நான் ஷீரடியில் பார்த்தேன் அந்த பாபா. ஷீரடியில் அவர் வந்து அந்த பாபாவுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க மாட்டார், ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்க மாட்டார் இல்லையா? இருக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த பாபா மட்டும்தான் நமக்கு வந்து கண்ணில் இருக்கார் அப்படின்னா நாம வந்து ஆல்வேஸ் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு மாதிரி ஒரு எதுவுமே க்ளோரிஃபைடு ஐகான்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ முருகரையே வந்து பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருந்ததை விட்டு இப்போ ஏஐயில் முருகர் அப்படி இப்படிலாம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஈஸியாக வி ஆர் கெட்டிங் கனெக்டட் இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இமேஜஸ் ஐகோனோகிராஃபிங்கிறதே அப்படி தான். மகாலட்சுமிங்கிறது வந்து அவங்களுடைய ஐகோனோகிராஃபியை நீங்கள் பழைய அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, 2 பக்கம் 2 தாமரை வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முகம் வடிவம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும்.
இப்போ மகாலட்சுமின்னு காட்டுற வடிவு எல்லாமே பார்த்தோம்னா நல்ல உருண்ட ஃபேஸா இருக்கும். இருக்கா? இருக்கு. அப்ப இருக்கிற இதுல போட்டோல பார்த்தோம்னா ஓல்டு பிக்சர்ல பார்த்தோம்னா இதுதான். ஸோ இப்போ இந்த ஐக்கனோகிராஃபி தான் நம்மளுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது நாளாக நாளாக நம்மளுக்கு வந்து மாறிண்டே இருக்கு. ஸோ உங்களோட குழந்தை எல்லாம் பெருசாகிட்டு அவங்க வரும்போது அப்போ மகாலட்சுமி வேற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி மாறும். ஸோ பேசிக்கலி இது இந்த ஐகானோகிராஃபி அப்படின்றது சர்டன் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஃபேரி காட் மதருக்கு. அதை பேஸ் பண்ணி ஐ டிட் ஐடல் எனக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன் வித் ஸ்டிக் மேஜிக் வேண்ட் வித் மேஜிக் வேண்ட் பார்த்துட்டு போறேன். ஐ அம் வெரி கியூரியஸ். வித் மேஜிக் வேண்ட் அப்படி கையில் வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஏஞ்சல் இதில் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் சர்டன் ரிச்சுவல்ஸ். அது எனக்கெல்லாம் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது. சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு. எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து வீடியோவில் 4 பேர் நம்மளை நம்பி பண்ணுறாங்க. நம்மளுக்குமே ஏதாவது 1-2 ட்ரை பண்ணியிருக்கணும்ல. ஸோ சர்டன் திங்ஸ் நம்மளோட ஓல்டு கிரந்தாஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு 100% தெரியும். நமக்கு அது ஹவ் இட் ஒர்க்ஸுங்கிறது நமக்கு ஒர்க் ஆகினாலும் ஆகலைனாலும் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒர்க். ஏன்னா எவ்ரிதிங் சேஞ்சஸ் இல்லையா. ஒரு சில பேருக்கு ஒரு சிலது ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து நாராயணா அப்படின்னா நாட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா. ஸோ அது மாதிரி மாறும் சிலது எல்லாமே. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாதிரி மாறும் அப்படின்றதுனால நான் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். லாங் பேக் அதை நான் வாங்கி வச்சிடலாம் பண்ணியிருந்தேன். தட் இஸ் நான் டிசைன் பண்ணி அதை வந்து பண்ண சொன்னேன். அந்த ஐகானோகிராஃபி அவங்களுக்கு என்ன வடிவம் கொடுத்துருந்தாங்களோ அதை வச்சு பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னோட ஃபாலோவர்ஸையும் சரி, என்ன தெரிஞ்ச மக்களும் சரி, எங்க ஃபேமிலியில இருந்தும் சரி, எல்லாரையும் பார்த்துக்கணும். உங்க கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமா இன்னொரு நல்ல விஷயத்துல கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ.